வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோல நான் ஒரு ஸ்டூடண்ட் சோசியல் மீடியா டியர் லிஸ்ட்டை ஃப்ரேம் பண்ண போறேன். நம்ம இந்த வீடியோக்காக 15 பாப்புலர் சோசியல் மீடியா ஆப்ஸை யூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச Instagram, YouTube, WhatsAppல ஆரம்பிச்சு ஸ்டூடண்ட்ஸ் நிறைய பேருக்கு தெரியாத Twitch, Discord, Redditன்னு எல்லாத்தையும் கவர் பண்ண போறோம். ஸோ இதுதாங்க டியர் லிஸ்ட். ஸோ இங்க 6 டியர்ஸ் இருக்கு. பெஸ்ட் சோசியல் மீடியா ஆப், குட் சோசியல் மீடியா ஆப், கைண்ட் ஆஃப் குட், ஓகே பரவாயில்ல அப்படின்ற மாதிரி ஆப், பேட் சோசியல் மீடியா ஆப், பிரெயின் ராட் சோசியல் மீடியா ஆப் அண்ட் டசன்ட் டிசர்வ் டு எக்ஸிஸ்ட். நீங்கள் இருக்கவே தகுதி இல்லாத ஆப்டா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு கேவலமான ஆப்பை நான் மென்ஷன் பண்ண போகிறேன். ஒரு ஸ்டூடெண்ட்டாக நான் இதில் இருக்க எல்லா ஆப்ஸையும் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் எதெல்லாம் நமக்கு படிக்க ஹெல்ப் பண்ணும், எதெல்லாம் நமக்கு ஃப்ரெண்ட்ஷிப் பில்ட் பண்ணும், எதெல்லாம் நமக்கு வேலை வாங்கி கொடுக்கும், எதெல்லாம் நமக்கு பீஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் எதெல்லாம் நம்மளை ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக ஆக்கும் அப்படின்னு கொத்தான எக்ஸ்பீரியன்ஸோடையும் ஃபேக்ட்ஸோடையும் இந்த வீடியோ செஞ்சுருக்கேன். சரி, ஃபஸ்ட்டு பின்ட்ரெஸ்ட் எடுத்துப்போம். பின்ட்ரெஸ்ட் நான் குட் சோஷியல் மீடியா ஆப்பில் போட போகிறேன். பின்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, அதில் ஜஸ்ட் ஃபோட்டோஸ் மட்டும்தான் இருக்கும். இந்த ஓஜி இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணவங்களுக்கு தெரியும், இன்ஸ்டாகிராமில் வெறும் ஃபோட்டோஸ் மட்டும் தான் இருக்கும், இந்த ரீல்ஸ் அதெல்லாம் அப்போ கிடையாது. பின்ட்ரெஸ்ட்ன்றது ஒரு பீஸ்ஃபுல்லான ஆப்புங்க, ரொம்ப ஒரு அமைதியான ஒரு ஆப். இந்த ஆப்பை எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா, நம்ம ஃபோனுக்கு வால்பேப்பர் வைக்கிறதுக்கு, எடிட்டிங்காக ரெஃபரன்ஸ் எடுக்கிறதுக்கு, டிராயிங் வரைகிறதுக்கு ரெஃபரன்ஸ் எடுக்கிறதுக்கு, க்ரியேட்டிவிட்டிக்கும் இன்ஸ்பிரேஷனுக்கும் ஒரு சோஷியல் மீடியா ஆப் வேணும்னா ஃபஸ்ட்டு நான் போகிறது பின்ட்ரெஸ்ட்டுக்கு தான். இது நம்மளை ஒரு விஷயத்தை உருவாக்க கற்றுக் கொடுக்குமே தவிர மிச்ச பேரோட கம்பேர் பண்ணுறது அதெல்லாம் கற்றுக் கொடுக்காது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் வால்பேப்பர்ஸ், ஃபோட்டோஸ், எடிட்ஸ், ஏஸ்தட்டிக்ஸ்னு எல்லாத்தையும் ஷேர் பண்ணலாம். அப்போ பெஸ்ட்டு சோஷியல் மீடியா ஆப்பில் போட்டிருக்கலாமேடா அப்படின்னா என்ன பிரச்சனைனா, அது ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவ்வளோ ஹெல்ப்ஃபுல் கிடையாது, எஸ்பெஷலி இன் ஆர் கண்ட்ரி. ப்ளஸ் அவ்வளோவா சோஷியல் இன்ட்ராக்ஷன் கிடையாது, பேருக்கு ஒரு சோஷியல் மீடியா ஆப் அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ இந்த சில ரீசன்ஸ்னால இதுக்கு குட் இயர் கொடுத்துருக்கேன். அடுத்தது லிங்க்டின். இதையும் நம்ம குட்லேயே போடுவோம். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பின்ட்ரெஸ்ட்டோட இது ஒரு நல்ல ஆப்னே சொல்லலாம். உங்களுக்கு இன்டர்ன்ஷிப் கிடைக்கும், வேலை கிடைக்கும், நிறைய ஈவெண்ட்ஸில் சேரலாம், நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும், நல்லா நெட்வொர்க்கிங் பண்ணலாம், கம்பெனிஸ்க்கு மெசேஜ் பண்ணலாம், டீச்சர்ஸ்க்கு மெசேஜ் பண்ணலாம், ப்ரொஃபஸர்ஸ்க்கு மெசேஜ் பண்ணலாம், கம்பெனிஸ்னால் என்னென்ன பிளான் போடுறாங்க, என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அண்ட் எந்த மாதிரி ஜாப் ரோல்ஸ் எந்த மாதிரி கம்பெனிஸில் இருக்குது, எவ்வளோ சேலரியில் இருக்குதுன்னு கூட உங்களுக்கு தெரியும். நிறைய பேர் கேட்பீங்க, லிங்க்டின் எதுக்குடா பெஸ்ட்டில் வராமல் குட்டில் வந்திருக்கு, எல்லாம் நல்லா தானே இருக்குது. ஆக்சுவலி கம்பேரிசன் கல்ச்சர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இங்கே ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஒருத்தனுக்கு வேலை கிடச்சிருச்சுன்னா ஈஸியாக நம்மளே கம்பேர் பண்ணிடுறோம். இது நம்மக்கிட்ட இருக்க பிரச்சனைன்னு சொல்லலாம், ஆப்பில் பிரச்சனைன்னு சொல்லலாம், எப்படி வேணால் சொல்லலாம். பட் கம்பேரிசன் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்குது மேஜராக நான் பார்த்த வரைக்கும். அண்ட் அதுவும் இல்லாமல் ஆர்டிஃபிஷியலாக ஒரு கார்பரேட் வைபை இதுக்குள்ளே இன்கார்பரேட் பண்ணி தான் போஸ்ட்டே போடுவானுங்க. ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி டிலைட்டட் டு ஷேர் தட் ஐ காட் திஸ் எக்ஸ்க்ளூசிவ் இன்டர்ன்ஷிப் அட் திஸ் டப்பா கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேக் சர்டிஃபிகேட் கம்பெனியை காட்டுவான். அது ஃபேக் சர்டிஃபிகேட்னு அவனுக்கே தெரியாது. ப்ளஸ் பீப்புள் ஒன்லி போஸ்ட் தேர் வின்ஸ் தார். எனக்கு இது கிடச்சிச்சு, நான் இது இப்படி வின் பண்ணேன், அப்படி தான் மோஸ்ட்லி 90% வின்ஸ் தான் பண்ணுறாங்களே தவிர ஐ லாஸ்ட் திஸ் அப்படின்னு சொல்லிட்டு சில போஸ்ட் தான் இருக்குது. அது இல்லாமல் அன்னெசரி ஸ்ட்ரெஸ்ஸு, என்னடா இவ்வளோ பேர் இப்படிலாம் போடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே உள்ள ஒரு ஸ்ட்ரெஸ் வரும். நமக்கு எப்போ வேலை கிடைக்க போகுது, நமக்கு எப்போ இன்டென்சிவ் கிடைக்க போகுது அப்படின்னு. கன்க்ளூஷன் என்னன்னா, இட் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் க்ரோத். நம்ம வளர்கிறதுக்கு இது ஒரு நல்ல ஆப் தான். பட் கம்பேரிசன், கார்பரேட் ஆக்டிங் அப்படின்னு இந்த சில விஷயங்கள் இதை டாப் டியர் போக விடாமல் குட் டியரில் விற்குது. அடுத்தது என் தலைவன் ரெட்டிட்டை இதுக்கு செகண்ட் தாட்ஸே வேணாம், நான் ஸ்ட்ரைட்டாக பெஸ்ட்டு சோஷியல் மீடியா ஆப்பில் போட போகிறேன். உண்மையான மனுஷங்க, உண்மையான டாபிக்ஸை பற்றி உண்மையாக டிஸ்கஸ் பண்ணுற ஒரு இடம் தான் ரெட்டிட். ஸ்டூடெண்ட்ஸ் ரெட்டிட்லேருந்து நிறைய கற்றுக்கலாம். இன்ஜினியர் ஆகணுமா r/இன்ஜினியர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சப்ரெடிட் இருக்கும். அதுலேயும் ஸ்பெசிஃபிக்காக கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கு அதுக்கெல்லாமும் சப்ரெடிட்ஸ் இருக்கும். ஒரு கேமராக இருக்கலாம், மியூசிக் பிடிச்சவங்களா இருக்கலாம், ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்க கற்றுக்கிறவங்களா இருக்கலாம், டாக்டராக இருக்கலாம், சயின்டிஸ்டாக இருக்கலாம், என்ன இருந்தாலும் அதுக்காக ஒரு சப்ரெடிட். அந்த ஒரு டாப்பிக்கை பற்றிய டவுட்ஸ், டிஸ்கஷன்ஸ், சொல்யூஷன்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள் தான் ஒரு சப்ரெடிட்குள்ளே ஓடும். பெரிய காலேஜஸ்க்கும் கம்பெனிஸ்க்குமே இதில் சப்ரெடிட்ஸ் இருக்குது. ஸோ ரெட்டிட் அப்படிங்கிறது, நான் ஒரு இன்ஃப்ளூயன்சர் இருக்காங்க, அந்த இன்ஃப்ளூயன்சர் சொல்கிறதெல்லாம் நான் ஃபாலோ பண்ணுறேன், அவங்க சொல்கிறது எல்லாம் கரெக்டு அப்படின்னு இல்லாமல் எல்லா பீப்புளோட எல்லா ஒப்பீனியன்ஸும் கலந்து இந்த கமெண்ட்ஸ் தான் ரெட்டிட்டு. கமெண்ட்ஸ், டிஸ்கஷன்ஸ், த்ரெட்ஸ், இதுதான் ரெட்டிட்டு. ஒரே நெகட்டிவ் என்ன சொல்லலாம்னா, கமெண்ட்ஸ் அப்வோர்ட் டவுன்வோர்ட்னு ஒரு ஃபீச்சர் இருக்கும், லைக் அந்த மாதிரி. அதில் வேணுன்ட்டே டவுன்வோர்ட் பண்ணி ஒரு நல்ல கமெண்ட்டை தாழ்த்துறதும், ஒரு கெட்ட கமெண்ட்டை ஏற்றுறதும், அந்த மாதிரி சில நெகட்டிவ் கம்யூனிட்டிஸ் இருக்கும். ஒரு கன்க்ளூஷனாக சொல்லணும்னா, ரெட்டிட் இஸ் அபவுட் டிஸ்கஷன்ஸ், இட் இஸ் அ ஃபோரம், இட்ஸ் நாட் அபவுட் வர்ஷிப்பிங் அ பர்சனாலிட்டி ஆர் இன்ஃப்ளூயன்சர், அப்படிலாம் கிடையாது. அதனால தான் இது ஒரு பெஸ்ட் சோஷியல் மீடியா ஆப். சில ஆப்ஸ்லாம் இருக்கவே தகுதி இல்லை அப்படின்னு வரும்ல, ஸோ அதுக்காக நம்ம பிரெயின் ராட்டை தூக்கிடுவோம். ஸோ இப்போ நம்மக்கிட்ட 5 டிஎஸ் தான் இருக்குது. அடுத்தது ஃபேஸ்புக். எங்கே போடலாம்? பேட் சோஷியல் மீடியா ஆப். என்ன பாசிட்டிவ்னா, குரூப்ஸ்லாம் இருக்குது, கம்யூனிட்டிஸ்லாம் இருக்குது. ஃபேஸ்புக் மார்க்கெட் பிளேஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது, விற்கிறதுக்கு வாங்குறதுக்கு. இதை தவிர இந்த ஆப்பில் எதுவும் உருப்படியாக இல்லை, ரொம்ப பழைய ஆப்பு. ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் நான் பார்த்த வரைக்கும் கடைசி 10 வருஷத்தில் ஒருத்தர் கூட யூஸ் பண்ணி நான் பார்த்ததில்ல. ரொம்ப அவுட்டேட்டடு, என்கேஜ்மெண்ட் பெயிட்டு, எல்லாம் ஒரு டிப்பிக்கல் மீம் டெம்ப்ளேட்லேயே எல்லாமே இருக்கும், ஒரு மாதிரி பழையசா அண்ட் ஒரு மாதிரி லோ குவாலிட்டி கண்டென்ட் தான் இருக்கும் ஃபேஸ்புக்கில். உங்களோட தாத்தா பாட்டிலாம் சொர்க்கத்துலேருந்து என்ன ஸ்டேட்டஸ் வைக்கிறாங்கன்னு பார்க்கணுமா, ஃபேஸ்புக் ஏற்றுங்க. அடுத்தது ஓகே, அண்ட் இன்ட்ரெஸ்டிங் ஒன், டிஸ்கார்டை நான் குட் சோஷியல் மீடியா ஆப்பில் ப்ளேஸ் பண்ணுவேன்.
ஓகே. லிங்க்டின்க்கும், பின்ட்ரெஸ்ட்டுக்கும் நடுவுல வைக்கலாம். நெறைய பேருக்கு டிஸ்கார்ட்னா என்னன்னு தெரியாது. எஸ்பெஷலி நீங்க ஒரு டெக் எந்தூசியாஸ்ட் இல்ல, நீங்க ஒரு கேமர் இல்ல அப்டின்னா, டிஸ்கார்ட் தெரியறதுக்கு சான்ஸ் ரொம்ப கம்மி. ஸோ டிஸ்கார்ட்ன்றது வாட்ஸ்அப் மாரி ஒரு ஆப் தான். கொஞ்சம் காம்ப்ளெக்ஸா இருக்கும். பட் ஃபீச்சர்ஸும் ரொம்ப ரிச்சா இருக்கும். வாய்ஸ் சாட்ஸு, ஜிஃப்ஸு, ஸ்டிக்கர்ஸ்ன்னு ஒரு மாரி ஜாலியான ஒரு ஆப்பு. பிரச்சனை என்னன்னா, ஏத்துன உடனே கொஞ்சம் கன்ஃப்யூசிங்கா தான் இருக்கும். டிஎம்ஸ்ன்னு சிலது இருக்கும். சர்வர்ஸு, சேனல்ஸ்ன்னு சிலது இருக்கும். நம்ம வாட்ஸ்அப் குரூப்ஸ தான் இங்க டிஸ்கார்ட் சர்வர்ஸ் அப்டின்னு சொல்றாங்க. இந்த சர்வர்ஸ வந்து மாடரேட் பண்றதுக்கு அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ்லாம் இருப்பாங்க. உங்களுக்கு எந்த மாரி டாபிக்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, அதுக்கேத்த மாரி சர்வர்ஸ்லாம் இருக்கும். அதுல நீங்க போய் ஜாயின் பண்ணிக்கலாம். அன்லெஸ் நீங்க ஒரு படிக்கிற சர்வர ஜாயின் பண்ணலனா, இது உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணாது. பின்ன எதுக்குடா குட் இயர் குடுத்த அப்படின்னு ஒரு கேள்வி வரும். ஆக்சுவலி ஐ ஹேவ் அ பெர்சனல் பயாஸ் டுவர்ட்ஸ் டிஸ்கார்ட். நான் வந்து லாக்டவுன்ல இருக்கும்போது ஃப்ரெண்ட்ஸோட நெறைய விளாண்டது, நெறைய படிச்சது, நெறைய என்ஜாய் பண்ணது, நெறைய படம், ஆனிமேன்னு எல்லாம் பார்த்தது வந்து டிஸ்கார்ட் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான். லாக்டவுன் அப்போ நான் மென்டலி ஒரு கேவலமான ஸ்டேட்ல தான் இருந்தேன். ஸோ எனக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டரா இருந்தது இந்த டிஸ்கார்ட் அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேரும், என்னோட ஃப்ரெண்ட்ஸும் தான். டிஸ்கார்ட் இஸ் நாட் அ பிளேஸ் வேர் யூ கெட் ஃபாலோவர்ஸ். இட்ஸ் அ பிளேஸ் வேர் யூ கெட் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது நம்ம மார்க் மாமா கிரியேட் பண்ண மாயாஜால ஆப் இன்ஸ்டாகிராம். பேட் சோசியல் மீடியா ஆப்ல தான் போடலாம்னு நெனச்சேன். பரவால்ல, நீ வேணாம் எனக்கு. டியர் இன்ஸ்டாகிராம், ப்ளீஸ் டெலீட் யுவர்செல்ஃப். ஆஃப் கோர்ஸ் சில பாசிட்டிவ்ஸ் இருக்கு. கிரியேட்டர்ஸ்க்கு ஸ்பான்சர்ஷிப்ஸ் கிடைக்கும் பிராண்ட்ஸ் கிட்டேருந்து. எல்லாரும் யூஸ் பண்றாங்க. மெசேஜிங் இருக்கு. ஆனா இப்போ எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன கூட தூக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன். சேஃப்டி கிடையாதாம் டிஎம்ஸ்ல. அதுக்கு அடுத்தது பெர்சனல் பிராண்ட்ஸ் எல்லாம் பில்ட் பண்ணலாம். சரி, இதெல்லாம் ஓகே. பட் நம்ம இதெல்லாம் கரெக்ட்டா யூஸ் பண்றோமா அப்படின்னு கேட்டா, அதெல்லாம் ஒரு கேள்விக்குறி தான். எண்ட்லெஸ் ஸ்க்ரோலிங் நாள் ஃபுல்லா இதான் அந்த ஆப்லயே இருக்கு என்ன கேட்டா. கம்பேரிசன் கல்ச்சர், அன்ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன்ஸ செட் பண்றது. ட்ரெண்ட் வந்துருச்சுன்னு ட்ரெண்ட்ஸ சேஸ் பண்ணிட்டு போறது. இது ஒரு ஷீப் மென்டாலிட்டிய கிரியேட் பண்ணுது. எல்லாரும் இங்க இருக்காங்க. ஸோ நம்மளும் இருக்கோம். இங்க இருந்தா தான் நம்மளால சர்வைவ் பண்ண முடியும். அப்படி இப்படின்னு. இத நான் அந்த கேவலமான டியர்ல பிளேஸ் பண்ணதுக்கு ஒரே காரணம் டைம் வேஸ்ட் பண்றது தான். நான் ஒத்துக்கிறேன். நானும் Instagram பார்க்குறேன். ஏன்னா ஆஸ் எ கிரியேட்டர் நான் ட்ரெண்ட்ஸ்லாம் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். மீம்ஸ்லாம் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். உலகத்துல சுத்தி என்னடா நடக்குது அப்படின்னு தெரிஞ்சா, நான் வீடியோ பண்ணும்போது சில விஷயங்கள மென்ஷன் பண்ணலாம். பட் ஒரு ஆவரேஜ் யூசர், ஒரு ஆவரேஜ் ஸ்டூடண்ட்டுக்கு திஸ் புரோவைட்ஸ் க்ளோஸ் டூ 0 வேல்யூ என்ன கேட்டா. நீங்க என்னதான் படிப்பு ரிலேட்டடான பேஜஸ ஃபாலோ பண்ணாலும், அந்த ரீல்ஸ் மட்டும் பார்த்தாலும், நீங்க உண்மைய சொல்லுங்க. ட்ரெண்டிங் ரீல்ஸ் ஏதாச்சும் ஒண்ணு கூட உங்க ஃபீட்ல வரலையான்னு? கண்டிப்பா புஷ் பண்ணுவாங்க. கண்டிப்பா உங்களையும் இந்த பிரெயின் ராட் ஹெல்லுக்குள்ள தள்ள பார்ப்பாங்க. ஸோ விழுந்துறாதீங்க. ஸோ கன்க்ளூஷன் என்னன்னா, கிரியேட்டர்ஸ்க்கு Instagram ஒரு சூப்பரான ஆப். ஏன்னா நீங்க தம்ப்நெயில்லாம் பண்ண வேணாம். ரொம்ப எஃபோர்ட் போட வேணாம். Instagramமே புஷ் பண்ணுவான். பட் கன்சியூமர்ஸ்க்கு அது டைம் வேஸ்ட் தான். அடுத்தது ட்விட்டர். ஆப்வியஸ்லி Instagramமோட ஒரு கேவலமான ரேட்டிங் தான் குடுக்கணும். யூ டோன்ட் டிசர்வ் டூ எக்ஸிஸ்ட் டியர் ட்விட்டர். பாசிட்டிவ்ஸ் என்னன்னா, நியூஸ் வந்து நமக்கு டெக்ஸ்ட் ஃபார்மேட்ல கிடைக்கும். பப்ளிக் ஃபிகர்ஸ் அதாவது இன்ஃப்ளூயன்சர்ஸ், ஆக்டர்ஸ், பில்லியனேர்ஸ் இவங்கலாம் ஆக்டிவா யூஸ் பண்ற ஒரு ஆப். அண்ட் இண்டஸ்ட்ரி அப்டேட்ஸும் கிடைக்கும். ஏஐ வந்து பூம் ஆயிடுச்சு, கொரோனா வந்துருச்சு. இந்த மாரி சில விஷயங்கள்லாம் ட்விட்டர்னால தான். ட்விட்டர் போஸ்ட்ட தான் எடுத்து Instagramலயே போடுவாங்க. பட் நெகட்டிவ்ஸ் என்னன்னா, ஆர்கியூமெண்ட்ஸ் கலாய்க்கிறது, ட்ரோலிங், ஃபேன் வார்ஸு, இன்னும் கூட அஜித் பெருசா, விஜய் பெருசா, பொலிட்டிக்கல் கிளாஷஸ் ரொம்ப அதிகமா இருக்கிறது, ஃபேக் நியூஸு, அப்புறம் ட்ரெண்டிங் நான்சென்ஸ் ஒண்ணுமே இல்லாத ஒரு விஷயத்துக்கு ஒரு ட்ரெண்டிங் ஹேஷ்டேக்னு ஒண்ணு வச்சு, அத எடுத்துன்னு வந்து மிச்ச ஆப்ல வேற போடுவான். ட்விட்டர்ல வந்து இந்த ஒரு ஹேஷ்டேக் வந்து ட்ரெண்ட் ஆயிருச்சு. இவ்ளோ மில்லியன் பேர் ரீபோஸ்ட் பண்ணியிருக்காங்க. பிளஸ் இந்த கிராக்க வேற யூஸ் பண்ணி என்னென்னமோ ப்ராம்ப்ட்லாம் பண்ணி, தெரியலப்பா எனக்கு இத பத்தி பேசவே இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஆஃப்கோர்ஸ் சம் யூஸ்ஃபுல் பார்ட்ஸ் எக்ஸிஸ்ட். பட் தே ஆர் பரீட் அண்டர்நீத் ஃபேன் வார்ஸ், அவுட்ரேஜ், ஆர்கியூமெண்ட்ஸ் அது இதுன்னு. ஸோ யா யூ டோன்ட் டிசர்வ் டு எக்ஸிஸ்ட் டியர் எக்ஸ். அடுத்தது டெலிகிராம். டெலிகிராம் வந்து ஓகே, கைண்ட் ஆஃப் குட். ஏன் இது மேலயும் போகல, கீழயும் போகல அப்டின்னா, லெட் மீ எக்ஸ்ப்ளைன். பாசிட்டிவ்ஸ் என்னன்னா, நெறைய கோச்சிங் சென்டர்ஸ், இன்ஸ்டிடியூட்ஸ், டியூஷன்ஸ் இவங்கலாம் வந்துட்டு டெலிகிராம்ல தான் குரூப் வச்சு நடத்துறாங்க. மெட்டீரியல் ஷேர் பண்றதுக்கும், இந்த மீட் லிங்க்ஸ்லாம் ஷேர் பண்றதுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. அதுக்கு வாட்ஸ்அப்பே யூஸ் பண்ணிட்டு போயிடலாமேடான்னு ஒரு கேள்வி வரும். டெலிகிராம்ல வந்து உங்க நம்பர ஹைட் பண்ற மாரி ஒரு ஃபீச்சர் இருக்கு. ஸோ இட் இஸ் வாட்ஸ்அப். பட் உங்களோட பெர்சனல் ஃபோன் நம்பர் அப்படிங்கிறது மிச்ச பேருக்கு போகாத மாரி நீங்க பார்த்துக்கலாம். அதேமாரி சர்டிஃபிகேஷன்ஸ்லாம் குடுக்குற சில குரூப்ஸ்லாம் இங்க இருக்கு. நோட்ஸ் அண்ட் ரிசோர்ஸஸ்லாம் நெறைய கிடைக்கும் டெலிகிராம்ல. டிஸ்கார்ட் மாரி கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான ஆப் கிடையாது. போன உடனே என்ன நடக்குதுன்னு புரிஞ்சுக்கலாம். நெகட்டிவ்ஸ் என்னன்னா, தேர்ஸ் அ லாட் ஆஃப் பேட் கான்டென்ட் ஹியர். பட் ஏதோ ஒரு ட்ரேடிங், கேம்பிளிங்க ப்ரமோட் பண்ற ஒரு சேனல்ல நீங்க எப்படி ஆட் பண்ணப்பட்டீங்கன்னே தெரியாது உங்களுக்கு. பட் நீங்க ஆட் ஆயிருப்பீங்க. ஸ்பாம் மெசேஜஸ், ஆட்ஸ்லாம் சம்மந்தமே இல்லாம எங்கேருந்தோ வரும். யாரோ மெசேஜ் பண்ணுவாங்க. அதுவும் நோட்டிஃபிகேஷன்லாம் ஆன் பண்ணிட்டீங்கன்னா சுத்தம் உங்க ஃபோன் செத்துச்சுன்னு அர்த்தம். எடிட்டர்ஸ்லாம் டெலிகிராம் சேனல்ஸ் வழியா இந்த அசெட்ஸ்லாம் குடுக்குறாங்க. டெம்ப்ளேட்ஸ்லாம் குடுக்குறாங்க. பிளஸ் ரொம்ப ட்ராஷ்ன்னு சொல்ல முடியாது. நீங்க ஜாயின் பண்ற குரூப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதனால தான் இத வந்து ஒரு கைண்ட் ஆஃப் குட் மிட் அப்படிங்கிற ஒரு டியர்ல நான் பிளேஸ் பண்ணியிருக்கேன். அடுத்தது Snapchat. Snapchatக்கு வந்து பேட் சோசியல் மீடியா. மஞ்ச கலர் செட் ஆகுதுல்ல டியருக்கு கரெக்ட்டா? Facebookஓட ஒரு பெட்டரான ஆப்ன்னு சொல்லலாம். என்ன பாசிட்டிவ்ஸ்னா ஈஸியா சாட் பண்ணலாம். ஒருத்தர் வந்து உங்க சாட்ல இருக்காங்களா? இல்லையா? அப்படிங்கிறது ஈஸியா தெரியும் நமக்கு.
கேஷுவல் கம்யூனிகேஷன்ஸ், பிக்சர்ஸ் அனுப்புறது இதெல்லாம் ஓகே. பட் நெகட்டிவ்ஸ் என்னன்னா, ஸ்ட்ரீக் கல்ச்சர் அப்படின்னு ஒண்ணு இருக்குது. டெய்லி உங்க எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஏதாச்சும் ஒரு ஃபோட்டோ ஸ்ட்ரீக் மெயின்டெயின் பண்ணணும் ஃபார் சேக் அப்படிங்கிறதுக்காக மட்டும் அனுப்புறது வந்து தட்ஸ் ஸோ பேட் மேன். ஸ்னாப் ஸ்கோர் ஏறுறது மேல ஒரு அப்சஷனு. எஜுகேஷனல் வேல்யூன்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. 0 எஜுகேஷனல் வேல்யூ. கனெக்ஷன்ஸ் கிரியேட் பண்ணலாம், ஃப்ரெண்ட்ஸ் கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக மட்டுமே நான் வந்து இத ஓகே. டசன்ட் டிசர்வ் டு எக்ஸிஸ்ட் அப்படிங்கிறதுல போடாம பேடுன்னு போட்டிருக்கேன். நான் வந்து ஒரு காலத்தில 69,000 ஸ்னாப் ஸ்கோர் வச்சிருந்தேன். ஒரு 200 ஸ்ட்ரீக்ஸ் வச்சிருந்தேன் எல்லார் கூடயும். அண்ட் ஒரு நாள் வந்து நான் ஸ்னாப் போட மறந்துட்டேன். அவ்வளோதான் ஸ்ட்ரீக்ஸ் 200 ஸ்ட்ரீக்ஸ் வச்சிருந்தது போயிருச்சு. அதோட யூஸ் வந்து ஒண்ணுமே கிடையாதுன்னு நான் எப்போ புரிஞ்சுக்கிட்டேன்னா, அந்த ஸ்ட்ரீக் போனதுக்கப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டேன். எதுக்கு இத நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் அன்இன்ஸ்டால் பண்ணேன். அன்இன்ஸ்டால் பண்ண அடுத்த நாள்லேருந்து அந்த ஆப்ப பத்தி நான் ஒரு நாள் கூட யோசிக்கவே இல்ல. ஏன்னா, அவ்வளோ ஒரு டம்மியான ஒரு ஆப்பு. ஃபில்டர்ஸும் கண்றாவியா இருக்கும். இன்ஸ்டாகிராமே பெட்டர் இதுக்கு. ப்ளஸ் இப்போதைக்கு Snapchat பிரீமியம் அப்படி இப்படின்னு என்னமோ வேற பிளான்லாம் போட்டு வித்துக்கிட்டு இருக்கான். ஸோ டம்மி ஆப்பு. டைம் வேஸ்ட் பண்ணும். தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க. அடுத்தது Twitch. Twitch வந்து நெறைய பேருக்கு தெரியாது. கேமர்ஸ்க்கு மட்டும் தெரிஞ்ச ஒரு ஆப். பட் ஸ்டில் இட்ஸ் அ சோசியல் மீடியா. ஆனாலும் நான் இத பேட் சோசியல் மீடியா ஆப்ல தான் போடுவேன். ஏன்னா, இது ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து எந்த வகையிலயும் ஹெல்ப்ஃபுல் கிடையாது. பாசிட்டிவ்ஸ் வந்து கேமிங் கம்யூனிட்டீஸ், ஸ்போர்ட்ஸ வந்து ப்ரமோட் பண்ணும். இத வந்து நான் பாசிட்டிவ்னும் சொல்லலாம், நெகட்டிவ்னும் சொல்லலாம். டிபெண்ட்ஸ் ஆன் த பெர்சன். அண்ட் இன்னொரு பாசிட்டிவ் என்னன்னா, உங்களோட அட்டென்ஷன் ஸ்பேன வந்து இது வந்து ஷார்ட்ஸ், ரீல்ஸ் மாரி இது டெஸ்ட்ராய் பண்ணாது. இன்ஃபாக்ட் ஒரு ஸ்ட்ரீம் ஐஷோ ஸ்பீட் நெறைய பேருக்கு தெரியும்னு நெனைக்கிறேன். ஐஷோ ஸ்பீட் வந்து YouTubeலயும், Twitchலயும் தான் நெறைய ஸ்ட்ரீம் பண்ணுவான். பார்க்கவே ஃபன்னா இருக்கும். அது வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டரா இருக்கும். அட்டென்ஷன் ஸ்பேனையும் டெஸ்ட்ராய் பண்ணாது. பட் ஒரு 3 மணி நேரம் நம்ம ஸ்பெண்ட் பண்றோம்னா, அது நம்மள ரிக்ரெட்டும் பண்ண வைக்காது. பட் நெகட்டிவ்ஸ் என்னன்னா, என்டர்டெயின்மென்ட் ஃபோகஸ்ட். ஒரு ஸ்டூடண்ட் வேல்யூ அப்படிங்கிறது பெருசா கிடையாது. ஸோ, அதனால தான் இத பேட் சோசியல் மீடியா ஆப் அப்படின்னு வச்சிருக்கேன். அடுத்தது த்ரெட்ஸ். தம்பி நீ உயிரோட இருக்கியா அப்ப இன்னும்? டஸ் நாட் டிசர்வ் டு எக்ஸிஸ்ட். ஐ மீன் டூ யூ எக்ஸிஸ்ட்? நீ உயிரோட இருக்கியா ப்ரோ? இது வந்து ஒரு டிஸ்கஷன் பிளாட்ஃபார்ம். ஒரு ட்விட்டர் க்ளோன் மாரி, எக்ஸ் க்ளோன் மாரி இது. அவ்வளோதான். ட்விட்டர் மாரியே இருக்கும். எதுக்கு இது இருக்குதுன்னு தெரியல. அ வேல்யூ அப்படிங்கிறது ஒண்ணும் கிடையாது. ஒரு மாரி இன்ஸ்டாகிராம் வந்து அக்ரெசிவா ப்ரமோட் பண்ணிட்டு இருக்கான். இப்போ ஒரு ஒரு வீடியோ ரொம்ப இன்ட்ரிகிங்கா இருக்கும். கியூரியஸா இருக்கும் நமக்கு. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணா, இன்ஸ்டால் த்ரெட்ஸ் டூ வியூ திஸ் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு ரேஜ் வெயிட் பண்ணிட்டு இருப்பான். ஸோ நான் பண்ண மாட்டேன். நான் ஏத்த மாட்டேன். ஏத்திட்டு அன்இன்ஸ்டால் பண்ணிருவேன் அந்த போஸ்ட்ட பார்த்துட்டு. ஸ்டூடண்ட் யூஸ்ஃபுல்னஸ் அப்படின்னு பார்த்தா 0 அவ்வளோதான். க்ளோஸ் டூ 0 க்ளோஸ் டூ 0 கூட இல்ல. என்ன கத்துக்கிட்டீங்க நீங்க? த்ரெட்ஸ்ல என்ன கத்துக்கிட்டீங்க? யாருனா கமெண்ட் போடுங்க. அண்ட் இத ட்விட்டரோட கேவலமா ரைட் சைட்ல வச்சதுக்கு ரீசன் என்னன்னா, இது பண்ணக்கூடிய எல்லாமே ட்விட்டரே பண்ணும். அடுத்தது கோரா. ஓகே. கோரா வந்து நான் கைண்ட் ஆஃப் குட் அப்படிங்கிற டியர்ல பிளேஸ் பண்ணுவேன். டெலிகிராமோட ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம்னே வச்சுக்கலாம். என்னன்னா, இப்போ வந்து இது கொஞ்சம் டெட்டா இருக்கு. யாரும் நெறைய யூஸ் பண்றதில்ல. கோரால வந்து வருஷக்கணக்கு முன்னாடி நெறைய ஸ்டூடண்ட்ஸ்லாம் போஸ்ட் பண்ண ஆன்சர்ஸ், கொஸ்டின் ஆன்சர்ஸு, நெறைய காமன் டவுட்ஸ், அதுக்கான ஆன்சர்ஸ், கிளாரிஃபிகேஷன்ஸ் ப்ளஸ் ரொம்ப ஸ்டூடண்ட் ஃப்ரெண்ட்லியா இருக்கும். நெறைய தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இட்ஸ் நாட் ஸோ டாக்ஸிக். மிச்ச பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே டாக்ஸிசிட்டி கம்மி. பட் நெகட்டிவ்ஸ் என்னன்னா, நான் சொன்ன மாரி கிரெடிபிலிட்டி ப்ராப்ளம் ஒண்ணு இருக்கு. யார் வேணா என்ன வேணா எழுதலாம். தப்பான இன்ஃபர்மேஷன் கூட இருக்கும். அத நீங்க உண்மைன்னு நெனச்சுட்டு இருப்பீங்க. ஃபேக் ஸ்டோரீஸ் இதெல்லாம் ஓடுற ஒரு ஏரியா தான் கோரா. ஸோ உங்களால எது உண்மை, எது பொய்ன்னு டிஃபரன்ஷியேட் பண்ண முடியாது. ட்ரஸ்ட் பண்ண முடியாது. ஓகே இந்த போஸ்ட் வந்து உண்மை அப்படின்னு ட்ரஸ்ட் பண்ண முடியாது. பின்ட்ரெஸ்ட் வந்து ஃபோட்டோஸ்க்காக அப்படின்னு சொன்னேன்ல, அதே மாரி கோரா வந்து கொஸ்டின்ஸ்க்காக. பட் பிரச்சனை என்னன்னா, அந்த கொஸ்டினுக்கு அந்த ஆன்சர் வந்து கரெக்டான்னே தெரியாது. அடுத்தது டிக்டாக்கு. நம்ம ஊர்ல யாரும் யூஸ் பண்றதில்ல. பேன் பண்ணியாச்சு. பட் இந்த பேனையும் தாண்டி நெறைய பேர் விபிஎன்லாம் போட்டு யூஸ் பண்ணிட்டு, டைம் வேஸ்ட் பண்ணிட்டு, விபிஎன் போட்டு ஸ்க்ரோல் பண்ணமாடா உங்களுக்கு? ஸோ அதேதான். இத வந்து நான் டசன்ட் டிசர்வ் டூ எக்ஸிஸ்ட்ல த்ரெட்ஸுக்கும் கீழ கேவலமா வைக்க போறேன். இதுல ஒண்ணுமே கிடையாது. லிட்டரலா ஒண்ணுமே கிடையாது. சும்மா மைண்ட்லெஸ்ஸா ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டு, ஒண்ணும் தெரிஞ்சுக்காம டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு, அதேதான் வெரி லிட்டில் வேல்யூ ஃபார் ஸ்டூடண்ட்ஸ். இத பேன் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் சோகமா தான் இருந்துச்சு. ஐ திங்க் ஜிபி முத்து அங்கிள் வாஸ் யூசிங் திஸ் ஆப். இத எதுக்கு பேன் பண்ணுங்க அப்படின்னு மோடிஜி கிட்ட வந்து அன்பேன் பண்ண சொல்லி ரிக்வெஸ்ட்லாம் பண்ணாரு. அப்போ ஒரு மாரி பாவமா, ஆமால்ல. இதுக்கு சைனீஸ் அப்படிங்கிறதுனால மட்டும் பேன் பண்ணாங்க அப்படின்ற மாரி ஒண்ணு இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் யோசிச்சு பார்த்ததுக்கப்புறம், அப்ப தெய்வமே கரெக்ட் தான்டா, சூப்பர்ரா அப்படின்னு சொல்லி இருந்துச்சு. ஓகே அடுத்தது த கோட் வாட்ஸ்அப். பெஸ்ட் சோஷியல் மீடியா ஆப்ல ரெட்டிட்டுக்கும் மேல. வாட்ஸ்அப் எவ்ரிஒன் யூசஸ் இட். டீச்சர்ஸ், ஸ்டூடண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எவ்ரிபடி. ஸ்டடி குரூப்ஸ் இருக்கு. எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் இருக்கு. வாட்ஸ்அப் என்ன நினைச்சாலும் உங்க சாட்ச படிக்க முடியாது. இந்த அல்காரிதம் அதெல்லாம் இங்க வேலை செய்யாது. உங்களுக்கு தெரிஞ்சவங்க நம்பர் பேஸ் பண்ணி அவங்க போடுற ஸ்டேட்டஸ், அவங்க குரூப்ல டிஸ்கஸ் பண்றது, ஜிப்ஸ், ஸ்டிக்கர்ஸ்லாம் வச்சு ஒரு மாதிரி ஜாலியா இருக்கும் சாட். நம்ம எல்லாருக்குமே ஏதாவது மெமரி இருந்திருக்கும் வாட்ஸ்அப்ல. நெகட்டிவ்ஸ்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து எந்த நெகட்டிவும் கிடையாது. ஏன்னா எல்லாரும் யூஸ் பண்ற ஒரு மெசேஜிங் பிளாட்ஃபார்ம், கம்யூனிகேஷன் பிளாட்ஃபார்ம். வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ், குரூப்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால இது சோஷியல் மீடியா ஆப்னு சொல்றாங்க. ஸோ கன்க்ளூஷன் என்னன்னா, நீங்க வாட்ஸ்அப்பை டெலீட் பண்ணிட்டீங்கன்னா, உங்க சோஷியல் லைஃப், காலேஜ் லைஃப், ஸ்டூடெண்ட் லைஃப் என்ன லைஃபா இருந்தாலும் லைஃபே போச்சுன்னு அர்த்தம். ஏன்னா உங்களோட கனெக்ஷன்ஸ், நீங்க பண்ற கம்யூனிகேஷன் எல்லாமே கதம். ஸோ வாட்ஸ்அப் இஸ்
கோட்டட் இது இல்லாமல் நம்ம இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அடுத்தது ஃபைனலி யூடியூப். நான் எங்கே ப்ளேஸ் பண்ண போகிறேன்னு உங்களுக்கே தெரியும். கோட்டட் பெஸ்ட் சோஷியல் மீடியா ஆப் டியர். பாசிட்டிவ்ஸ் என்னன்னு கேட்குறீங்களா? எஜுகேஷன், என்டர்டெயின்மெண்ட், கோடிங், யூ கேன் நோ அபவுட் த ஜாப் மார்க்கெட், ஃபினான்ஸ், ஃபிட்னஸ், கேமிங், மியூசிக், மூவிஸ், வாட் நாட் மேன். இதில் என்ன இல்லை, யூடியூப்பில் என்ன இல்லை, எல்லாமே இருக்குது. நான் வந்து ஷார்ட்ஸ் பற்றி பேசல. ஷார்ட்ஸ் டஸ் நாட் டிசர்வ் டு எக்ஸிஸ்ட். நான் டியர் லிஸ்ட்டில் போடலனாலும் அதான் உண்மை. ஷார்ட்ஸ் வந்து தேவையில்லை. பட் லாங் ஃபார்ம் கண்டென்ட் வந்து இங்கே நிறைய பேரை மார்க் வாங்க வச்சிருக்கு, நிறைய பேருக்கு நிறைய சொல்லி கொடுத்துருக்கு, நிறைய பேரை ஜென்யூனாக என்டர்டெயின் பண்ணியிருக்கு, நிறைய பேரை மைண்ட்லெஸ்ஸாக ஸ்க்ரோல் பண்ணி ரிக்ரெட் பண்ணாமல் ஓகே வி வாட்ச் அ குட் வீடியோ அப்படின்னு சொல்லி ஒரு சாட்டிஸ்ஃபேக்டரி எண்டிங்கை கொடுத்துருக்கு. ரியலான லேர்னிங் நடக்கிற ஒரு இடம், ரியலான ஸ்கில் டெவலப்மெண்ட் நடக்கிற ஒரு இடம். அண்ட் உண்மையாக சொல்ல போனால் யூடியூப் ஹேஸ் சேஞ்ச்ட் லைவ்ஸ் ஆஃப் மெனி பீப்புள். நம்மள நிறைய பேருக்கு ஸ்கூல் காலேஜ் கற்றுக் கொடுத்ததை விட யூடியூப் நமக்கு கற்றுக் கொடுத்தது ரொம்ப 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 அதிகம். சில நெகட்டிவ்ஸ் சொல்லணும்னா, நீங்கள் என்ன பார்க்குறீங்களோ அதை பேஸ் பண்ணி அல்காரிதம்ஸ் வீடியோ சஜஸ்ட் பண்ணணும். நீங்கள் பிரெயின் ராட்டாக மூளை கெட்டு போகிற மாதிரி ஷார்ட்ஸை ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டு லாங் ஃபார்ம்லேயும் பிரெயின் ராட் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு பிரெயின் ராட்டை தான் யூடியூப் கொடுக்கும். உங்களோட ஹேபிட்ஸை பொறுத்து யூடியூப் வந்து அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணும். ஸோ திஸ் இஸ் மை ஃபைனல் டியர் லிஸ்ட். யூடியூப், வாட்ஸ்அப், ரெடிட், LinkedIn, Discord, Pinterest, Quora, Telegram, Snapchat, Twitch, Facebook, and the ones which don't deserve to exist are Instagram, Twitter, Threads, and TikTok. ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு ஜாலியான வீடியோ பண்ணியிருக்கேன். இந்த வியூஸ் வருதா வரலையா அப்படிங்கிறத பற்றி எனக்கு சத்தியமாக கவலை கிடையாது. ஏன்னா நான் போஸ்ட் பண்ணி 1 மாதம் ஆச்சு. அதுக்காக அதை புஷ் பண்ணுறதே பெரிய விஷயம். பிளேஸ்மெண்ட்டு, படிப்பு, ஹாபீஸ் அப்படின்னு நிறைய விஷயங்களை பேலன்ஸ் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ இந்த யூடியூப் மேலே இருக்க அப்சஷன் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு, அதான் உண்மை. என்னால் முடிஞ்ச வரைக்கும் பாசிட்டிவிட்டி, கைண்ட்னஸ், கம்பேஷன் எல்லாத்தையும் ஸ்ப்ரெட் பண்ண ட்ரை பண்ணுறேன். நல்ல கண்டென்ட் உருவாக்க ட்ரை பண்ணுறேன். பட் அதுக்கும் மேலே என்னோடய டைம் கன்ஸ்ட்ரெயின்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது இல்லை. ஸோ அதையும் பார்த்துக்கிட்டு இதையும் பார்த்துக்கிட்டு I'll try to balance everything. Okay. So with that I'm ending my tier list. இங்கே நிறைய பேருக்கு அவேர்னஸ் சில ஆப்ஸில் இல்லாமல் இருந்திருக்கலாம். ஸோ அதை பற்றி சில பாசிட்டிவ்ஸ், நெகட்டிவ்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யூஸ் ஆகுமா, யூஸ் ஆகாதா, ப்ளஸ் இந்த ஆப் என்ன பண்ணும், வாட் இஸ் இட்ஸ் பர்பஸ் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். டாட்டா, பாய் பாய், அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.